Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் அவனை வர வைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனை வர வைக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதான். அப்போ வர வைக்கிறேன், இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. ஓகே, அப்போ பாருங்க, வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்னது, பிரசன்ட் தான் மெயின் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து சாதாரணமா நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் அதுல வந்து பிரசன்ட் ஃபார்ம் நம்ம மேக்ஸ் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நான் அவனை வர வைக்கிறேன், இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்போ வர வைக்கிற பேச்சு வாக்குல அப்படி சொல்லுவோம். மற்றபடி வர வைப்பேன் அப்படின்னா அது கன்ஃபார்மா ஃபியூச்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் தானே. அந்த வர வைக்கிறேன் நம்ம பேசுற விதத்துல இருக்கு. நம்ம இப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம எழுதிடலாம். ஓகே, அப்ப இது வந்து என்னது, நான் அவனை வர வைக்கிறேன், ஃபியூச்சரை மெயின் பண்ணி தான் நான் சொல்றேன். சரி, இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்ப இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுவோம். இன்னொன்னு என்னன்னா, அந்த வைக்கிறேன், இப்ப பாருங்க, ஒரு செயலை செய்ய வைக்கிறேன், நான் அவனை தூங்க வைக்கிறேன், அந்த வைக்க அப்படின்னு வரும்போது அதுக்கு மேக் யூஸ் பண்ணுவோம். நான் அவனை சாப்பிட வைக்கிறேன், ஓகே, சாப்பிட வச்சிட்டு இருந்த, அப்படி அந்த மாதிரி சொல்லும் போது வைக்க அப்படின்னு வரும்போது அதுக்கு மேக் யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? ஓகே, இனி இது வந்து எப்படி பேசுறதுன்னு பாருங்க. நான் அவனை வர வைக்கிறேன், இது வந்து ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் ஐ, அடுத்து என்ன சேர்க்கணும், வில், ஃபியூச்சருக்கு நம்ம வில் சேர்ப்போம் தானே. அதுக்கு அடுத்து என்னன்னா, அவனை வர வைக்கிறேன், அப்போ வரது என்னது, ஒரு மெயின் வெர்ப் தான். வைக்கிறேன் அதுவும் வெர்ப் தான். அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறேன் அததான் எழுதணும். வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, மேக். ஓகே, அடுத்து யாரு வர வைக்கிறேன், அவனை, அவனைனா ஹிம். ஓகே, ஹிம். அடுத்து என்னன்னா, மெயின் வெர்ப் எழுதணும். அந்த மெயின் வெர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எதுவும் எழுதக்கூடாது. இந்த மேக் யூஸ் பண்ணி நம்ம பேசுறோம்னா அடுத்து வர வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம இப்போ லெட் யூஸ் பண்ணி பேசுவோம்ல, அந்த லெட் யூஸ் பண்ணாலே அடுத்து வரக்கூடிய மெயின் வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதுல வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்மோ எதுவுமே சேர்க்க கூடாது. சரியா? அப்போ அதே போலதான் இதுவும். அப்போ வரதுக்கு இங்கிலீஷ்ல கம், இங்க வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரி, அந்த மேக் யூஸ் பண்ணி பேசும்போது. ஓகே, அப்ப என்ன, நான் அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ஐ வில் மேக் ஹிம் கம். ஓகே, ஐ வில் மேக் ஹிம் கம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் உன்கிட்ட அவனை பேச வைக்கிறேன், நான் உன்கிட்ட அவனை பேச வைக்கிறேன். பாருங்க, பேச வைக்கிறேன், பேச வைக்கக்கூடிய செயல் இனிமேல் தான் நடக்க போகுது. அப்ப இத வந்து பேச வைப்பேன் அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த வைப்பேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. நம்ம பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம், நான் அவனை பேச வைக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த வைக்கிறேன், பேச வைக்கிறேன், நம்ம பேசுற விதத்துல இருக்கு. ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, பேச வைக்க, அப்போ ஒரு செயல் இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுவோம். சரி, அப்ப இது வந்து இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது தான் பேச வைக்கக்கூடிய செயல். அப்ப இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் மெயின் பண்ணி பேசுறது. அப்ப என்ன, நான் ஐ. அடுத்து என்ன வரணும், ஃபியூச்சருக்கு வில். அதுக்கு அடுத்து என்னது, மேக். ஓகே, அடுத்து யார பேச வைக்கிற, அவனை, அவனைனா ஹிம். ஓகே, அடுத்து வெர்ப், பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அடுத்து யார்கிட்ட, உன்கிட்ட அப்படின்னு சொல்றோம். அப்போ பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டுட்டு அடுத்து உன்கிட்ட, உன்னைன்னு மென்ஷன் பண்றது. அப்போ உன்னைனா யூ. ஓகே, அப்போ நான் உன்கிட்ட அவனை பேச வைக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் மேக் ஹிம் டாக் டு யூ, ஐ வில் மேக் ஹிம் டாக் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து என்னது, இப்ப வந்து பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம் தான். அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு அங்க ஓடி இங்க ஓடி அப்படிதான் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கணும் பிள்ளைங்களை. அப்போ சாப்பிட வைக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். அப்போ அது வந்து எப்படி பேசுறது, ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம பேசுறோம் தானே. நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். இது இன்னொன்னு சொல்லலாம், நான் அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவோம். பிரசன்ட் கண்டினியூஸ்ல, இப்போ பிரசன்ட்ல
கண்டினியூஸா அந்த செயல் நடக்கு. நான் அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது நான் அவனை சாப்பிட இப்ப நீ என்ன பண்ற, நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். பிரசன்ட்லயே நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்படி 3 விதத்திலயும் இத நம்ம சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்லித்தரேன். அப்ப நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். அப்ப நம்மளா விரும்பி நம்ம கேட்கிறோம் தானே, நான் அவனை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த செயல் இனிமேல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஐ அடுத்து என்ன வில் போட்டு அதுக்கப்புறம் மேக், அதுக்கப்புறம் யாரை சாப்பிட வைப்பேன், அவனை. அவனேனா ஹிம். இந்த இடத்துல ஒரு நேம் மென்ஷன் பண்ணாலும் ஒண்ணும் சரியா. நான் இல்ல ஒரு நேம் மீரா, நான் மீராவை சாப்பிட வைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லும் போது இதுல மீரான்னு ஒரு நேம் வரும். சரியா? அப்போ அடுத்து என்ன சாப்பிடுறது, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அப்போ ஐ வில் மேக் ஹிம் ஈட். ஓகே, ஐ வில் மேக் ஹிம் ஈட். அடுத்து இது பிரசன்ட் கண்டினியூஸ்ல நீ இப்ப என்ன செய்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்க அப்படி சொல்லுவோம்ல, சாப்பிட வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், ஐ போட்டு அடுத்து என்ன வரணும், ஆம் வரும். அடுத்து இது மேக்குங்கிறது மேக்கிங் மாறும். வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து தானே பேசுவோம். சோ இந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசியிருக்கோம், மேக்கிங். அடுத்து என்ன ஹிம். அதுக்கப்புறம் இந்த வெர்பு அது அப்படியே எழுதணும். சரி, அது சேஞ்ச் ஆகவே செய்யாது. அது பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எழுதணும், ஈட். ஓகே, இதையும் கூட ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஒண்ணு எழுதிடாதீங்க. இது ஈட் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ ஐ அம் மேக்கிங் ஹிம் ஈட் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல நான் அவனை சாப்பிட வச்சிட்டு இருக்க அப்படின்னு. இது இப்போ நீ என்ன செய்யன்னு கேட்கும் போது நான் அவனை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட்ல நம்ம சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம். ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல சொல்லும் போது எப்படி சொல்லலாம், ஐ மேக் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப் வரணும் தானே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஐ மேக் அடுத்து ஹிம் ஈட். இந்த மாதிரியே சொல்லிக்கலாம். ஓகே, பிரசன்ட்ல இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். நான் அவனை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் மெயின் பண்ணும்போது இந்த மாதிரி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன அழ வைக்காத. நம்ம சொல்லுவோம்ல என்ன அழ வைக்காத அப்படின்னு. அப்போ அந்த வைக்காதே அது நெகட்டிவா சொல்றோம். இல்ல என்னது சப்ஜெக்ட் கிடையாது. அப்போ நம்ம சப்ஜெக்ட் இல்லாம நம்ம இப்படி வைக்காத, எழுதாத, படிக்காத, தூங்காத இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல நெகட்டிவ். அதுக்கு என்ன டோன்ட். டோன்ட் போட்டுட்டு அடுத்து வைக்காத, வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மேக். அப்போ டோன்ட் மேக் அப்படின்னா வைக்காதே. யார, என்னை. என்னைனா மீ. அழுறதுக்கு ஓகே, அழுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கிரை. இங்க வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? என்ன அழ வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் மேக் மீ கிரை. ஓகே, டோன்ட் மேக் மீ கிரை. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கோபப்பட வைக்காத. நம்ம சொல்லுவோம்ல என்ன கோபப்பட வைக்காத அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, வைக்காதே நெகட்டிவ்ல பேசுறோம் தானே. அப்ப இது எப்படி சொல்லணும், டோன்ட். இல்ல சப்ஜெக்ட் வராதனால நம்ம ஸ்ட்ரைட்டாவே இப்படி எழுதிடலாம், டோன்ட் மேக். வைக்காத யார, என்னை. என்னைனா மீ. அடுத்து கோபப்படுறது ஆங்கிரி. ஓகே, அப்போ என்ன கோபப்பட வைக்காத அப்படின்னா டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. நெக்ஸ்ட், நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றதுல இப்போ படிக்க வசதி இல்லாம அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் உன்னை படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவோம். இது ஒரு கொஸ்டினுக்கு எப்படி மேக்ஸ் எல்லாம் செய்யணும்னு தெரியாது, அடுத்து என்னது படிக்க ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவோம். நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்லும் போது எப்படி சொல்லலாம், நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்னது வில், அதுக்கப்புறம் மேக், அடுத்து யார, உன்னை. உன்னைனா யூ. அதுக்கப்புறம் படிக்க. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஸ்டடி. ஓகே, அப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா ஐ வில் மேக் யூ ஸ்டடி. ஐ வில் மேக் யூ ஸ்டடி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனை படிக்க வச்சிட்டு இருந்தேன். நீ நேரமே எங்க போன,
நான் உன்னை படிக்க வச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சொல்லுவோம்ல, படிக்க வைத்து கொண்டு இருந்தேன், படிக்க வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப அந்த கொண்டு அப்படின்னாலே அது கண்டினியூஸா நடந்த செயல் தானே. கொண்டு இருந்தேன் அப்படின்னு. இருந்தேன்னா பாஸ்ட் மெயின் பண்ணி சொல்றது. அப்போ நான் அவனை படிக்க வச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லும் போது எப்படி சொல்றது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல அது கண்டினியூஸா நடந்திருக்கு. அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி வெர்ப் சேர்ப்போம். அது வந்து was were. இந்த ரெண்டுல ஒண்ணு. இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால இங்க was தான் வரும். I was. அடுத்து என்ன வரணும்? வைத்து. அப்போ make. கூட ing சேர்த்து பேசுவோம். ஓகே, making. அடுத்து என்ன வரணும்? அவனை. அவனைனா him. அடுத்து படிக்க verb. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. அப்போ நான் அவனை படிக்க வைத்துக் கொண்டு இருந்தேன் அப்படின்னா I was making him study. ஓகே, I was making him study. நெக்ஸ்ட், நீ அவளை படிக்க வைக்க மாட்டியா? நம்ம கேட்போம்ல, நீ அவளை படிக்க வைக்க மாட்டியா? இப்போ இந்த ஒரு பிள்ளையை நீ படிக்க வை அப்படின்னு சொன்னா நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? அப்ப நீ அவளை படிக்க வைக்க மாட்டாயா, மாட்டியா? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேட்கிறோம். அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது இப்ப மாட்டேன் அப்படின்னா won't. ஓகே, மாட்டேன் சொல்லும் போது won't. இதே இது நெகட்டிவா மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது won't யூஸ் பண்ணி தான் கொஸ்டினே கேட்கணும். ஓகே, இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேட்கறது. அப்போ நெகட்டிவா பேசும்போது won't. ஓகே, அப்ப கொஸ்டின் நம்ம நெகட்டிவ்ல என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேட்கிறோம். சோ won't போட்டுட்டு அடுத்து நீ சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb make. வைக்க, அதுக்கு make. அடுத்து அவளை. அவளைனா her. அடுத்து படிக்க. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஓகே, அப்ப நீ அவளை படிக்க வைக்க மாட்டியா, மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது won't you make her study? won't you make her study? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன மறந்தாலும், நீ என்ன மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி எப்படி சொல்லுவோம் பாருங்க, தாலும். இப்படி தாலும், மறந்தாலும், தாலும் கூட. மறந்தாலும் கூட, கூப்பிட்டாலும், கூப்பிட்டாலும் கூட. இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இப்படி சொல்லும் போது நம்மால ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈவன் இஃப் எங்க யூஸ் பண்ணுவோம்னா அது ஒரு அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகே, இமேஜினரி. இப்போ அந்த செயல் நடந்திருக்காது. நீ என்ன மறந்தாலும், மறக்கல. ஆனா நம்ம என்ன இமேஜினரி சிச்சுவேஷன் நம்ம வந்து யோசிக்கும். நீ என்ன மறந்தாலும், அப்படி நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதே இது மீரா கூப்பிட்டாலும், ஓகே, இன்னும் கூப்பிடல. ஓகே, அந்த சிச்சுவேஷன் நடக்கல, அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகே, மீரா கூப்பிட்டாலும் நான் அங்க போக மாட்டேன். ஆனா என்ன, கூப்பிடல, ஆனா கூப்பிட்டாலும் நான் அங்க போக மாட்டேன். அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அடுத்து பாருங்க, நீ வந்தாலும் நான் வரமாட்டேன். நீ வந்தாலும் கூட நான் வரமாட்டேன். இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதுக்குதான் ஈவன் இஃப் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீ என்ன மறந்தாலும், அதுக்கு அந்த தாலும் ஈவன் இஃப். ஃபர்ஸ்ட் ஈவன் இஃப் போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. அடுத்து என்ன? verb. மறந்தாலும். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. இப்ப பாருங்க, இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம். சரியா? அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணா இன்னொன்னு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சரியா? அப்ப you forget. அடுத்து என்னை, me. அப்போ நீ என்ன மறந்தாலும் அப்படின்னா even if you forget me. even if you forget me. அடுத்து நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து மாட்டேன், அதுக்கு won't. அடுத்து verb. மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. உன்னை, உன்னைனா you. ஓகே, பாருங்க, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்?
Even if you forget me, I won't forget you. Okay, even if you forget me, I won't forget you. Next பாருங்க, மீரா கூப்பிட்டாலும் நான் அங்க போக மாட்டேன். இது எப்படி சொல்றது? மீரா வந்து கூப்பிட்டாலும், ஓகே, அந்த சைடு நடக்கல, அந்த சிச்சுவேஷன் அன்ரியல். ஓகே, நம்ம இமேஜின் பண்றோம். மீரா கூப்பிட்டாலும் நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு. ஈவன் இஃப், அடுத்து சப்ஜெக்ட் மீரா, மீரா, அதுக்கு அடுத்து வெர்ப் கூப்பிட்டாலும், கூப்பிடுறதுக்கு கால். ஓகே, கால் கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும், இல்ல எஸ் சேர்க்கணும். சரியா? இதே இது இங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதும் போது சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. யூ வந்து சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க கூடாது, அப்படியே எழுதணும். சரி, அப்போ ஈவன் இஃப் மீரா கால்ஸ் அப்படின்னா மீரா கூப்பிட்டாலும், ஓகே, நான் அங்க போக மாட்டேன். ஃபியூச்சர் மீன் பண்ணி பேசுறோம். சரி, அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து ஃபியூச்சர் மீன் பண்ணி மாட்டேன்னு சொல்றோம். அப்ப மாட்டேன் அப்படின்னா won't. அடுத்து போக, போறதுக்கு go. அடுத்து அங்க, அங்கன்னா the. அப்ப மீரா கூப்பிட்டாலும் நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னா even if மீரா calls, I won't go there. Okay, even if மீரா calls, I won't go there. Next, நீ வந்தாலும் நான் வர மாட்டேன். ஓகே, இது வந்து இமேஜின் பண்ணி நம்ம சொல்றது அன்ரியல் சிச்சுவேஷன். நீ வந்தாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? ரெண்டு ஹோம்வொர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது, செகண்ட் ஒன் வந்து நான் அவனை கிளீன் பண்ண வைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனை கிளீன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. அப்ப இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.